மக்களே வணக்கம். இப்போ இந்த பதிவில் எலுமிச்சங்கனியை வச்சு என்னென்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வரும். இந்த எலுமிச்சங்கனி ஒரு காலத்தில் மக்கள்கிட்ட நம்ம கையிலலாம் கிடைக்காது. ஒரு தேவலோகத்து கனி இது. தேவலோகத்தில் இருக்கவங்களுக்கு ஒன்று தான் கிடைக்கும். ஆனால் அது கால மாற்றங்களில் இந்த கனி பூமிக்கும் மக்கள் கையில் கிடைக்கும்படியாகவும் நமக்கு வந்துச்சு. ஏன்னா இதை வச்சு வித்வேசனம் பண்ணலாம், வசியம் பண்ணலாம், மோகனம் பண்ணலாம். இந்த 3 விஷயங்களை இதை வச்சு பண்ணலாம். அந்த 3 விஷயந்தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இதை வச்சு நிறைய விஷயங்கள் சொல்லலாம், ஆனால் இந்த 3 தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ உங்களோட எதிரி யாருன்னா இருக்காங்க. யாருன்னா இல்லை, எல்லாருக்குமே எதிரி இருப்பான். நம்ம கூடவே இருந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு போனவன் தானே எதிரி. எதிரி எல்லாருக்குமே இருப்பான். அந்த எதிரி நமக்கு மேலும் மேலும் தொல்லை கொடுக்குறான்னு வச்சுங்க. அப்போ அந்த எதிரியை நம்ம சைடு வராமல் இருந்தால் பண்ணால் போதும். அவனுக்கு கெடுக்க தேவையில்லை, அவனுக்கு திருப்பி நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை. அதனால் அந்த மாதிரி எதிரிகளை நம்ம ஓட்டணும்னாக்கா இதில் இந்த பழத்தில் அவன் பேர் எழுதிடணும். உதாரணத்துக்கு மாரியப்பன் அவன் பேருன்னு வச்சுங்க. பேர் எழுதிடுறோம் மாரியப்பன். அதை தலைகீழாக வசந்தா வந்து அம்மா பேர். அம்மா பேரை எழுதிட்டு அது பக்கத்தில் மாரியப்பன் பேர் எழுதிட்டு அதை சுற்றிலும் அந்த பேரை சுற்றிலும் நசி 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 நசின்னு எழுதிடணும். எழுதிட்டு இந்த கனியை எடுத்துகிட்டு போய் நம்ம உங்களுக்கு விருப்பமான செய்வோம். ஆனால் தெய்வம் வந்து ஆக்ரோஷமான தெய்வமாக இருக்கணும். வராகி கோயிலாக இருக்கலாம், பிரிதியங்கரா கோயிலாக இருக்கலாம், இல்லை அங்காளம்மா கோயிலாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான கோயில் அந்த சாமிகிட்ட போய் உங்களோட கஷ்டங்களை சொல்லி மனசார வேண்டிட்டு, இவன் எனக்கு தொல்லை கொடுக்குறான், இவனை அழிச்சு காட்டணும் தாயே அப்படின்ட்டு நீங்கள் அந்த சூளத்தில் குத்திடணும். குத்திட்டிங்கனாக்கா ஒரு தடவை குத்திட்டு நான் குத்திட்டேன், என்ன சாமி நடக்கலை அப்படின்னு இருக்கக்கூடாது. இதை குத்திட்டு வாங்க. தொடர்ந்து ஒரு 7 தடவை குத்துங்க. வாரத்துக்கு 1 வாரத்துக்கு 2 அப்படி குத்தலாம். வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி குத்திட்டு உங்களை வேண்டுதலை சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் சைடு நியாயமாக இருந்தால் அந்த தெய்வம் உங்களுக்கு துணை இருந்து உங்களோட எதிரியை விலக்கி காட்டும், இல்லை அழிச்சு காட்டும். என்னென்னு இது வித்வேசனம், வசியம். இதை இதில் உங்களுக்கு யாரை வசியம் பண்ணணுமோ ஆணோ பெண்ணோ அவங்க பேரை எழுதிக்கணும். எழுதிட்டு 11 தடவை வசிய 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 வசியன்னு எழுதணும். அவங்க பேரை எழுதிட்டு அவங்க அம்மா பேரையும் எழுதணும். இப்போ உங்களுக்கு யார் வசியம் பண்ணணுமோ அவங்க பேர் சுரேஷ். சுரேஷுக்கு மேலே செல்லத்தாயோட மகன் சுரேஷ் அப்படின்னு செல்லத்தாயின் மகன் சுரேஷ் அப்படின்னு வசிய வசிய அப்படின்ட்டு 11 தடவை வசிய வசிய ஒண்டி எழுதணும். நடுவில் பேர் இருக்கணும். அதை சுற்றி 11 தடவை பேர் இருக்கணும். வசிய வசின்னு எழுதி இதை 3 நாள் ஆணாக இருந்தால் ஒரு பேப்பரில் மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கின்னு இருக்கணும். 3 நாளைக்கு ராத்திரியில் சாமி படத்தாண்ட வச்சிடணும். 4வது நாள் பெண்ணாக இருந்தால் முந்தானியில் கட்டி வச்சிடணும். இடுப்பு புடவையில் முந்தானிலையோ இடுப்புலையோ கட்டி வச்சிடணும். பகலில் ராத்திரியில் சாமி படத்தாண்ட வச்சிடணும். இந்த மாதிரி 3 நாள் வச்சு இருந்துட்டு 4வது நாள் உங்கள் எல்லையில் இருக்கிற
எந்த கோயிலோ அந்த கோயில் உங்களுக்கு விருப்பமான கோயில், நீங்கள் தொடர்ந்து போகிற கோயிலாக இருக்கணும். அந்த கோயிலில் இதை எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது வேப்ப மரத்து கீழேயோ இல்லை கோயிலோட பரிகாரத்து உள்ள ஏதாவது ஒரு இடத்துல வச்சிடணும். வச்சுட்டு அம்மன்கிட்ட வேண்டிட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கிட்ட வேண்டிட்டு வந்துடுங்க. இது வசியம். உங்களை ரொம்ப தொல்லை கொடுக்குற ஒரு எதிரியை உங்கள்கிட்ட இருந்து பிரிக்கணும்னாக்கா அப்போ என்ன செய்யணும், இதில் இந்த எலுமிச்சங்கனியில் அவங்க பேர் எழுதிடணும். பேர் எழுதிட்டு பேருக்கு நடுவில் இந்த கனியை ரெண்டாக அறுக்கணும். ரெண்டாக அறுக்கணும். அந்த ரெண்டாக அறுத்தது முழுசாக ரெண்டாக பிரிச்சிடக்கூடாது. முக்கால்வாசி அறுத்து இருக்கணும். முக்கால்வாசி அறுத்து இருக்கணும். பழம் ஒட்டிக்கினே இருக்கணும். அதில் உங்களோட எதிரியோட காலடி மண்ணை கொஞ்சோண்டு எடுத்து அதுக்குள்ளே போட்டுடணும். போட்டுட்டு அந்த எலுமிச்சங்கனிக்குள்ளே போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் குங்குமம் அதுக்குள்ளே அந்த மணலோட சேர்த்துட்டு திருப்பி ரெண்டுத்தையும் ஒன்றாக்கிடணும். அதாவது வெட்டின இடத்த விரிஞ்சிருக்கும், அதை திருப்பி ஒன்றா ஆக்கி மஞ்சள் நூலில் கட்டிடுங்க. மஞ்சள் நூல் கட்டலாம், இல்லைன்னாக்கா நீல கலர் நூல் கட்டலாம். கட்டிட்டு சுற்றி கட்டிடணும். காத்தாடிக்கு நூல் சுற்றுற மாதிரி சுற்றி ஃபுல்லாக சுற்றிட்டு இதை கொண்டு போய் கடலில் தூக்கி போட்டுடலாம். அப்படி இல்லைனாக்கா இந்த எரிஞ்சிக்கிட்டு இருக்குல்ல, ஏதாவது நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்ததுன்னா அதில் தூக்கி இதை போட்டு திரும்பி பார்க்காம வந்துடலாம். இந்த மாதிரி செஞ்சோம்னாக்கா எதிரிகள் நம்ம பக்கமே திரும்பி பார்க்க மாட்டான், ஓடிடுவான். ஒருத்தர் பிரிஞ்சிடுவாங்க. அதே மாதிரி ஒரு ஆகாத உறவு ஒன்று வருது. அதாவது கள்ள உறவு இருக்குது. ஒருத்தர் உங்கள் புருஷன் கூடயோ உள்ள பொண்டாட்டி கூடவோ கள்ள உறவு இருக்குது. அந்த கள்ள உறவை நம்ம பிரிக்கணும். அதுக்கு இந்த கனியில் என்ன செய்யணுன்னாக்கா அவங்க பேர், புருஷன் பேர், அந்த தகாத உறவு பேர், இதை தலைகீழாக எழுதணும். 2 பேரும் தலைகீழாக இருக்கணும். ஒட்டினா மாதிரியோ சேர்ந்த மாதிரியோ இருக்கக்கூடாது, தலைகீழாக இருக்கணும். இருந்துச்சுனாக்கா இதை பிரிச்சுட்டு அதை 2ஆக அறுத்துக்கணும். இந்த பழத்தை 2ஆக அறுத்துக்கின்னு அவங்களோட ஃபோட்டோவோ இல்லை ஏதாவது ஒரு பொருள், யாரை பிரிக்கணுமோ அவங்க பொருள் ஏதாவது இருந்துச்சுனாக்கா அந்த பொருளை இதில் வச்சுட்டு இந்த கனியை அறுத்து இதில் வச்சுட்டு மஞ்சள் நூல் போட்டு சுற்றிடுவோம். சுற்றிட்டு காவா தண்ணி, ஓடுற தண்ணி இருந்துச்சுனாக்கா அந்த காவா தண்ணியில் இதை தூக்கி போட்டுடுவோம். இது இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் மாந்திரிகம் கிடையாது. இது மாந்திரிகம்னு நினச்சிடாதீங்க. இது தாந்திரிகம். தாந்திரிக முறைப்படி இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். 199% கண்டிப்பாக நடக்கும். இதை கண்டிப்பாக தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. உங்கள் எண்ணம் போல் நிறைவேறும். மக்களே, இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிங்க. அப்போ தான் எனக்கு தொடர்ந்து என் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் அன்புக்கு, தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற அன்புக்கு நன்றி. வணக்கம், வணக்கம், வணக்கம்.